ஐயா வணக்கம். ஐயா மணி சார் வணக்கம். ஐயா, நீங்க நம்ம பார்க்கக்கூடிய எண் 9ஆம் எண், செவ்வாயின் ஆதிக்கம் கொண்ட எண். அதாவது 9ஆம் தேதி, 18ஆம் தேதி, 27ஆம் தேதி பிறந்தவங்களோட பலனை கொஞ்சம் சொல்லுங்க. அவங்க வாழ்வாதாரம் எப்படி இருக்கும், பொருளாதாரம்ல எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. கண்டிப்பா. மித்ரா டிவி அன்பர்களுக்கு என் அன்பான வணக்கம். செவ்வாயினுடைய ஆதிக்கம் கொண்ட 9, 18, 27. அப்போ இவங்க முழுக்க செவ்வாயினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடுறாங்க. இவங்களுடைய நேச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து வேகம். விவேகமெல்லாம் கிடையாது, வேகம் தான். எடுறா வண்டியை, தூக்குறாவனை, இதெல்லாம் செவ்வாய். அப்போ போல்டு, வீரியம், தைரியம், பராக்கிரமம், இதெல்லாம் இவங்களோட கூடவே பிறந்தது. ஒல்லியா இருப்பாங்க, ஆனால் 9ஆம் தேதி பிறந்திருப்பாங்க. அவனை பாரு இன்னைக்கு என்ன பண்றேன்னு பேசுவாங்க. இதெல்லாம் செவ்வாய். குழந்தைய மிரட்டும் போது கூட 2 பொழந்துருவேன் அப்படிம்பாங்க. செவ்வாய் தானே ஆயுதம். இப்படியே மிரட்டுவாங்க, அது நாளைக்கு வந்து முன்னாடி நின்று பேசுமா. அந்த செவ்வாய்க்கு இதுதான் தெரியும். வெட்டி போடுவேன், குடலை உருகாம விட மாட்டேன். குழந்தைய பேசும்போது குடலை உருகாம விட மாட்டேன், மடிச்சு பேக் பண்ணிடுவேன் ஜாக்கிரதை. அப்ப இதெல்லாம் செவ்வாயோடைய ஆளுமை அப்படிங்கிறது. செவ்வாய்னாலே முருக கடவுள். அவர் சாதாரண ஆளா? போர் புரிந்தவர், கோபம் கொண்டவர். அம்மா அப்பாவை போயாண்டு போயிட்டார்ல, பழனி மலை மேல உட்காந்துட்டு என் நாடு என் வீடு எனக்கென்று ஒரு மக்கள், தேவைப்படுவோர் எல்லை எல்லோரும் அங்கே வந்து சந்திங்கன்றாரு. அவரு இப்படி 9ஆம் தேதி பிறந்தாலும் அப்படித்தான். அவன் ஒரு ஆள், நான் அவனை போய் நான் பார்த்துட்டு இருப்பேனப்பா, தேவைப்பட்டா வர சொல்லுப்பா. அப்படியெல்லாம் போய் பார்க்கணும்னு அவசியம் இல்லைப்பா. ஒரு நிமிடத்துக்கும் குறைவான நேரத்தில் வார்த்தைகளால் கொள்வது செவ்வாய். ஆனா மனசுல எல்லாம் ஒன்றும் கிடையாது, வெள்ளச்சோளம் ஒண்ணுமே கிடையாது. மனசு வந்து நல்ல தெளிவான மனசு. பழி வாங்கிறது இதெல்லாம் தெரியாதுங்க. ஸ்பாட்ல கேட்டுறது, ஸ்பாட்ல காயப்படுத்திடுறது, ஸ்பாட்ல போட்டு தெளிகிறது. இது செவ்வாய்க்கு அது பிடிக்கும். அம்மா அப்பா, அண்ணன் தம்பி, பொண்டாட்டி புருஷன், மகன் மகள், உறவுகள், நண்பர்கள் யாரையும் பார்க்காது. வார்த்தைகளால கொன்னுட்டு தான் வேற வேலை பார்க்கும். நீ இனிமேல் என் மூஞ்சில முழிக்காத, இனி என்னை பத்தி பேசாத, என் வீட்டு வாசலை தொடாத, என் கிட்டையே வந்து நிக்காத, நான் செத்தா கூட வராத அப்படின்னு செவ்வாய். கரவுத்தம் இல்லாம வாய்ப்பே இல்லை. 5 நிமிஷம் கழிச்சு யோசிக்க படுத்துக்கிட்டு, ஐயோ தேவையில்லாம பேசிட்டோமே, பாவம் அவன் என்ன செய்வான், நமக்காக நிறைய செஞ்சிருக்கானே, அப்புறம் போட்டுட்டு லிஸ்ட் எடுத்து உட்கார்ந்துட்டு இருக்கும். அப்ப இது எதுக்கு தேவை? அப்ப வேகத்தினால் இவர்கள் அழிந்து போகிறார்கள். அந்த மன்னிப்பு கூட கொஞ்சம் வீராப்பா. ஆமா, கோபத்தினால் அழிஞ்சு போயிடுறாங்க, தன்மானத்தினால. அப்ப இவங்க எப்படி இருக்கணும்? அதுக்காக கோபப்படாமல இருக்க முடியும். கோபம் எல்லா இடத்துலையும் காட்டினா மரியாதை இருக்காது. எல்லா இடத்துலையும் கோபத்தை காட்டுங்க. நாய்க்கு கூட கோபம் வரும், கல் எடுத்து போட்டீங்கன்னா. அதுக்கு என்ன மரியாதை இருக்கா என்ன? அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, இவர்கள் கோபத்தோடு எழுகிறவன் நஷ்டத்தோடு அமர்வான். இதை நம்ம அடிக்கடி சொல்றோம். அப்ப செவ்வாயினுடைய ஆதிக்கம் கொண்ட இந்த எண்காரங்க கோபப்படாம இருக்கு. சூழ்நிலையை புரிஞ்சுக்குங்க. ஃபர்ஸ்ட் என்ன பேசலாம், என்ன பண்ணலாம், என்ன பண்ணா நம்ம லைஃபுக்கு வந்து பிரச்சனை வரும், என்ன பண்ணலைன்னா நம்ம நிம்மதியா இருப்போம்னு தெரிஞ்சுக்கிட்டு மூவ் பண்ணுங்க. ஒரு விஷயத்தை காதுல கேட்ட உடனே முடிவெடுக்காதீங்க, விசாரிச்சு முடிவெடுங்க. ஒரு விஷயத்த சொன்ன உடனே ஓகே சொல்லாதீங்க, விசாரிச்சுட்டு யோசிச்சுட்டு கலந்து ஆலோசிச்சுட்டு அப்புறம் செய்யுங்க. ஏன் கலந்து ஆலோசிக்க மாட்டேங்கிறாங்க? அதை யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்களே, அவனுக்கு என்ன தெரிஞ்சுட்டு போயிடுவாங்களே. வீடே பாருங்க, ஒரு வீடை கட்ட சொல்லுங்க செவ்வாய் ஆதிக்கம் கொண்டவங்கள, வாஸ்து இருக்கு அதெல்லாம் அப்புறம் தனக்கு பிடிச்ச மாதிரி கட்டிக்குவாங்க. யாராவது வந்து இந்த ஜன்னல் இங்கே வரக்கூடாதுங்களே அப்படின்னா, ஆமாங்க மாத்திக்கலாமுங்க அப்படின்ட்டு அவங்க போனதுக்கு அப்புறம் இவனுக்கு இது வேற தேவையா? வந்தான்னா வீட்டை பார்த்துட்டு போக வேண்டியதானே, ஜன்னல் அங்க இருக்கு, சம்சாரம் இங்க இருக்குன்னு இவனுக்கு இது தேவையா அப்படின்னு விமர்சனம் பண்றது செவ்வாய் தான். டக்குன்னு இவங்களுக்கு மட்டும் நீங்க அட்வைஸ் மட்டும் ஆகவே ஆகாது. இப்படி பண்ணாதப்பா, அப்படி பண்ணுப்பா, நீ போய் முதல்ல ஒழுக்கமா வாழுப்பா, அப்புறம் நீ எனக்கு சொல்லுப்பாம்பாங்க. இது நமக்கு தேவையா? அப்ப இவங்களை செவ்வாயினுடைய ஆதிக்கம் எப்படி சார் திருத்துறது? பட்டுத்தான் திருந்துவாங்க. எப்படி? பட்டுத்தான் திருந்துவாங்க, வேற வழியே இல்லை. ஆனா செவ்வாயினுடைய ஆதிக்கத்துல கொண்டவங்க முதன்மையா இருப்பாங்க. இவங்க முடிவுக்காக காத்து கிடப்பாங்க. எல்லாரும் இவங்க சொன்னா எல்லாம் ஒபே பண்ணுவாங்க. இவங்க நாலேஜ் சொன்னா கரெக்டா இருக்குன்னு நம்புவாங்க. எங்க இவங்க தோத்து போறாங்கன்னா வேகத்தாலையும் கோபத்தாலையும். அந்த விஷயத்தை நிதானிச்சு செஞ்சு
கோவப்படாம யோசிச்சு பண்ணிட்டாங்கன்னா இந்த 9 எண்ல செவ்வாய் மாதிரி வெற்றி பெறுவதற்கு வேற நம்பரே கிடையாது. நீங்க 9ஆம் நம்பர் தான் இப்படி திருப்பி போட்டா 9, இப்படி திருப்பி போட்டீங்கன்னா 6, 6, 9 அங்க வந்துருது. பன்முகத் திறமை கொண்டவர்கள் நிறைய பேர்த்துக்கு 9ஆம் தேதியில பிறந்தவங்களுக்கு ஒரு 60% பேர்த்துக்கு சொல்லுவேன். உறவுல திருமணம், உள்ளூர்ல திருமணம், தெரிஞ்ச பொண்ணு, பக்கத்து ஊர் பொண்ணு, இப்படித்தான் களத்தில் அமைஞ்சிருக்கும். பார்த்தீங்கன்னா நிறைய பேர் 9ஆம் தேதியில பிறந்தவங்களுக்கு ஒரு குழந்தைக்கு ஒரு குழந்தை இடைவெளி இருக்கும், கொஞ்சம் லேட்டாக கிடைச்சிருப்பாங்க. இவங்களுக்கும் இவங்க அம்மாவுக்கும் சுத்தமாக சேராது. இவங்க அண்ணன் தம்பி உறவுல ஒரு கசப்பு இருக்கும். இந்த பல்லு பிரச்சனை, எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம், கால் வலி, தலைவலி, கிறுகிறுப்பு, இந்த வேலையாட்கள் சரியா அமையாம போறது, நம்பிக்கை துரோகம் நடக்கிறது, வேலையாட்களே நம்பிக்கை இல்லாம இருக்கிற மாதிரியான அமைப்பில் இருக்கிறதெல்லாம் வந்துடும் உங்களுக்கு. இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். அதே போல 27ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு அங்க சந்திரனும் கேதுவும் வந்துடுறாங்க, செவ்வாயும் உள்ள வந்துடுது. இவங்களெல்லாம் சொத்துக்கள்ல வில்லங்கம், அண்ணன் தம்பி உறவுல கசப்பு, பூர்வீக சொத்துல பிரச்சனை, மனைவி கணவன் மனைவியுடைய உறவு பிரச்சனை, யூரினரி பிரச்சனை, பொது சேவையினால மனக்கசப்பு, சங்கட, சலிப்பு, நிறைய வீட்டில் ஏதாவது பொருள்கள்லாம் காணாமல் போச்சு, திருடு போச்சுன்னு சொல்றதெல்லாம் இருக்கும். இது ஒரு 80% பேர்த்துக்கு பொருந்தி வரும். இதெல்லாம் நம்ம பார்த்தோம்னா ஒரு ஆச்சரியமா இருக்கும். அப்ப செவ்வாய் அப்படின்னாலே முருகர், ஆஞ்சநேயர், பராக்கிரமமான தெய்வங்களை எல்லாம் குறிக்கும். கட்டுமஸ்தான உடம்பு கொண்ட கருப்பன், முனி, முருகப்பெருமானு, வதம் செய்யறது, வீரபத்திர சுவாமி, ஆஞ்சநேய பெருமான், இதெல்லாம் செவ்வாய், பியூர் செவ்வாயோட ஆதிக்கம். அப்ப செவ்வாய்க்கு தான் செந்தூர வைக்கிறோமே ஆஞ்சநேயர், செவ்வாய்க்கு தான் செந்தூர வைக்கிறோம். இதெல்லாம் எங்கெல்லாம் குங்கும பிரசாதம் ஃபேமஸோ அங்க செவ்வாய் இருப்பார். எங்கெல்லாம் சுட சுட உணவு பரிமாறுறாங்களோ அங்க செவ்வாய் இருப்பார். இவங்க சாப்பிட்றதே சூடா வேணும்பாங்க, வேகமா சாப்பிட்டு எந்திரிச்சு போயிடுவாங்க. கார் ஓட்டுறதே வேகமா தான் இருக்கும். அங்க போய் ஒரு வேலையும் இருக்காது. 140ல் பறப்பாங்க பைபாஸ்ல, விறு 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 விறுன்னு போய் அங்க உட்காந்து தம் அடிச்சுட்டு இருப்பாங்க. அங்க ஒரு வேலையும் இருக்காது. ஏப்ப வேகமா போன, மெல்ல போனா எனக்கு பிடிக்கிறது இல்லப்பா, ஏதோ சங்கடமா இருக்கு, வேகமா போனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். வேகமா பேசுறதே அப்படித்தான், வேக வேகமா பேசுவாங்க. ஒருத்தர் கிளாஸ்ல கூட கேட்டார், சார் 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 அந்த சந்திரனோட கேது சேர்ந்து என்ன சார் பண்றது சார், நீங்க செவ்வாய் அதிகமா? ஆமா சார், நான் விருச்சிகராசி சார். அப்படித்தான் பேசுவீங்க. இப்படிலாம் சொல்றேன், கிளாஸ்லயே சொல்றேன். அப்ப செவ்வாயினுடைய ஆதிக்கம் நம்மளை வேகப்படுத்தும். அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன், பில்டிங் சம்பந்தப்பட்ட விஷயம், மண் மனை சம்பந்தப்பட்ட விஷயம், ரியல் எஸ்டேட்டு, லேண்டு, இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் வாடகைக்கு வருமானம் பண்றது, கோடவுனு, அப்பார்ட்மெண்ட்டு, இந்த உடம்ப கட்டுமஸ்தா வச்சுக்கிறது, இதெல்லாம் பிடிக்கும் உங்களுக்கு. அப்புறம் அதே மாதிரி கொஞ்சம் நான்வெஜ் பிரியர்களா நிறைய இருப்பாங்க, அதிகமாகவே இருப்பாங்க. ஆமாம், இந்த 9ஆம் தேதி பிறந்தாலே நான்வெஜ் பிரியர்கள் அதிகமாக. ஸ்பைசியாக சாப்பிட்றது, நல்ல காரமாக போட்டு கொடுப்பா அப்படின்னு சாப்பிட்றதெல்லாம் எங்களுக்கு பிடிக்கும். நல்ல வறுத்து பல 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 பலன்னு பொறிச்சு வச்சுருந்தாங்கன்னா சாப்பிட்டு தான் வேறு வேலையே பார்ப்பாங்க. அது பிடிக்கும் உங்களுக்கு. இப்போ வடை போண்டாவெல்லாம் போட்டாங்கன்னா சூடாக போட போட சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க, தெரியுங்களா? இதெல்லாம் செவ்வாயினுடைய ஆதிக்கம். அப்போ பல்லுக்கு பிரச்சனை வர்றது, அண்ணன் தம்பி உறவுல சில நேரம் கசப்புகள் வர்றது, பட்டும் படாமல் பழகிறது, இதெல்லாம் செவ்வாயினுடைய ஆதிக்கம். அப்புறம் இவங்களுக்கு நிறைய முருகர் வழிபாடு பண்ணலாம், ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணலாம், வீரபத்திர சுவாமி வழிபாடு பண்ணலாம். இதெல்லாம் செவ்வாய். பெண் வீடுகளில் செவ்வாய் இருக்குதுன்னு வைங்க, நம்ம ஜாதகத்துல பகவதி, துர்கை, இந்த வழிபாடு நல்லா கேட்கும். அதே போல செவ்வாயினுடைய ஆதிக்கமெல்லாம் இந்த குண்டம் இறங்குவாங்கல்ல, அந்த அம்மன் கோயில் வழிபாடு நல்லா கேட்கும். பத்ரகாளி அம்மன், பண்ணாரி மாரியம்மன், இதெல்லாம் நல்லா கேட்கும். மாசாணி அம்மன், இதெல்லாம் சூப்பரா கேட்கும். அப்ப செவ்வாய்க்கு அவ்வளவு வலிமை இருக்கு சார். செவ்வாய் இல்லைன்னா என்ன சார் பண்ணுவீங்க? பிளட்டு செவ்வாய் சார், பல்லு செவ்வாய் சார், கண்ணு புருவ செவ்வாய் சார். புருவம் இல்லாம வாழ்ந்து பாருங்க, கண் இமை செவ்வாய். நம்ம உடம்புல எதையெல்லாம் பாதுகாக்குதோ அதெல்லாம் செவ்வாய். ஏன்னா பாதுகாப்பு கொடுக்குறவன் செவ்வாய். அதனால பாதுகாவலரா இருக்காங்களே, மிலிட்ரி, போலீஸ், செக்யூரிட்டி, செவ்வாய், இதெல்லாம் செவ்வாய் தான். பாதுகாப்பு ஒண்ணு பண்ணுச்சுனாலே உங்களை செவ்வாய். துப்பாக்கி செவ்வாய், துப்பாக்கி பாதுகாக்குது இல்ல, துப்பாக்கி செவ்வாய். இது எல்லாமே ஆயுதங்கள் செவ்வாய், ஆயுதங்கள் செவ்வாய். பில்டிங், மலையில வெயிலில் நலையாம நம்மளை பாதுகாக்குது இல்ல, பில்டிங் செவ்வாய். சர்ட் பேண்ட் நம்மள உடம்ப பாதுகாக்குது. சர்ஜனும் வந்துடும் இல்லைங்களா? நம்ம சர்ஜன் வந்துடும். நம்ம ஹார்ட் இங்க மேல எலும்புகள் வந்துடும். ஹார்ட் உள்ள இருக்கும், நுரையீரல் உள்ள இருக்கும்,
இது செவ்வாய் தான், பாதுகாக்கிறது செவ்வாய். எப்பேற்பட்ட சப்ஜெக்ட் பாருங்க, செவ்வாயினுடைய ஆளுமை. அப்ப செவ்வாய் வந்து செம்மண் பூமி, செம்மண் பூமி செவ்வாய். சிகப்பா இருக்கு சார் மண்ணு, செம்மண் பூமி சார் அப்படின்னா செவ்வாய். சிகப்பரிசி சொல்றோம்ல, அது செவ்வாய். செவ்வாய் சந்திரன் சேர்ந்தா சிகப்பரிசி, ராகு சந்திரன் சேர்ந்தா மூங்கில் அரிசி, ராகு சந்திரன் சேர்ந்தா இப்படி அரிசிகளையும் நம்ம கிரகத்தை வச்சு பிரிச்சிடலாம். அதுல உணவு செஞ்சு நீங்க அன்னதானம் பண்ணலாம். எவ்வளவு விஷயத்தை கொடுத்துருக்காங்க பாருங்க செவ்வாய்க்கு. செவ்வாய் உச்சமடைகிற வீடு பாருங்க மகரம், சனியோட வீடு. சனியை செவ்வாய் ஏத்துக்கிறாரு, செவ்வாய் சனியை ஏத்துக்கிறது இல்லை. ஏன்னா செவ்வாய் வீட்டுல சனி நீசம். எப்பேற்பட்ட ஒரு விஷயம் பாருங்க. அப்ப இதெல்லாம் கிரகங்களுக்குள்ள ஒரு கோட்பாடு. அன்னைக்கே நம்ம பராசுர மகரிஷி, நம்ம முன்னோர்கள், நமக்கு முன்னோடிகள், குருமார்கள் எல்லாம் வகுத்து கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் டைமிங்ல இருப்பாங்க. பர்ஃபெக்ஷன் பாருங்க, கட் அண்ட் ரைட், பர்ஃபெக்ஷன், தான் நான்கிற எண்ணம், கரெக்டுனா கரெக்டு, தப்புனா தப்பு, எவனை நம்பி நான் இல்லை, நான் இப்படித்தான் இருப்பேன், இஷ்டம் இருந்தாவா, இல்லைன்னா போயிட்டே அது, நீ எல்லாம் ஒரு ஆளா, நான் யார் தெரியுமா, என் ஸ்டேட்டஸ் தெரியுமா உனக்கு, இதெல்லாம் செவ்வாய். இப்படிதான் பேசும். ஏன் அவன்கிட்ட போய் என்ன நிக்க சொல்றீங்க, அவன் ஒரு ஆளாங்க, இன்னொருத்தன் காசுல நான் ஒரு டீ கூட குடிச்சது இல்லைங்க, இது செவ்வாய். எங்க போனாலும் நான் தாங்க எல்லாத்துக்கும் சாப்பாடு வாங்கி குடிப்பேன், இது செவ்வாய். என் கார் இருந்தா தாங்க நான் ஏறுவேன், இல்லை அடுத்தவங்க கார்ல ஏற மாட்டேங்க, செவ்வாய். அடம் பிடிக்கிறது, அடம் பண்ணிட்டு பிடிவாத. ஒரு குழந்தை 9ஆம் தேதியில பிறக்கட்டுமே, கத்தி கதறும், நீ எனக்கு மட்டும் பொம்மை வாங்கி தரல, உன்னை பாரு நான் என்ன பண்றேன். ஆனா பெரும்பாலும் இந்த தேதியில பிறந்தவங்க கொஞ்சம் லக்ஸுரி அனுபவிக்கணும்னு சொல்றாங்க, உண்மைங்களா? லக்ஸுரி அனுபவிக்கணும்னா ஜாதகத்தை வச்சு நம்ம பார்க்கணும். பொதுவா 9ஆம் எண்ணில் பிறந்தவங்களே செவ்வாயினுடைய ஆளுமை இருந்தாலே சார் எல்லாமே வேணும். தலைமை பொறுப்பு தானே. வீட்டுக்குள்ள வந்தா எல்லாரும் நம்மளை புகழணும், நம்ம கிட்ட இருக்கணும், இது ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு இயற்கையாகவே. அப்போ 9ஆம் தேதி பிறக்கிறாங்க, 18ஆம் தேதி பிறக்கிறாங்க, 27ஆம் தேதி பிறக்கிறாங்கன்னா இவங்கெல்லாம் செவ்வாயினுடைய ஆதிக்கத்துக்கு வந்துடுறாங்க. அப்ப இந்த செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் கோபத்தை குறைச்சு, வேகத்தை குறைச்சு, நிதானமா விவேகமா செயல்பட்டு பிரார்த்தனைகளோட மூவ்மெண்ட் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். செவ்வாய் தான் பதவி. இவங்க வர்க்கத்திலேயோ இவங்க இதுலயோ யாராவது ஒருத்தர் பதவியில் இருந்திருப்பாங்க, கோயிலுக்கு நிலம் கொடுத்துருப்பாங்க, பதவியில் இருக்கிறவங்க இருந்திருப்பாங்க, இவருக்கே பதவி ஆசை இருக்கும், நம்மளை போனா மதிக்கணும், 10 பேர் புகழணும், நம்ம வச்சா இவர் இன்ன துறையில இப்படி ஒரு சாதனை பண்ணியிருக்காருன்னு சொல்லணுங்கிறதுக்கு செவ்வாய்க்கு ரொம்ப பிடிக்கும். அதே போல உங்களுக்கு கெமிக்கல் செவ்வாய், எலக்ட்ரிக்கல் செவ்வாய், கெமிக்கல் செவ்வாய், மெடிக்கல் செவ்வாய், மெடிக்கல்ல சர்ஜன் செவ்வாய், மண்டையை பொழந்து மூளையில ஆபரேஷன் பண்ணி பண்றாங்கன்னா செவ்வாய். அப்ப இதெல்லாம் செவ்வாய்க்கு வந்து ஒரு ஆளுமை இருக்கு. அதாவது ஒரு கஷ்டமான விஷயத்த ஈஸியா பார்க்கறது செவ்வாய். புதையல் செவ்வாய், பூமிக்குள்ள ஏதோ தங்கம் இருக்கு, அது இருக்கு, அந்த புதையல் இருக்குன்னு சொன்னா செவ்வாய். இப்ப இவங்களுக்குமே இயற்கையாகவே கொஞ்சம் புதையல் மேல எல்லாம் ஆசை இருந்துகிட்டே இருக்கும், நம்பிக்கை இருந்துகிட்டே இருக்கும். எங்க அந்த காலத்துல எங்க பாட்டனார் தோட்டம் இருந்தது, அங்க புதையல் இருக்குன்னு இப்ப வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க, அது உண்மையா கூட இருக்குமோன்னு கூட இவங்களுக்கு தோணும். அப்ப இவர்கள் வழிபட வேண்டிய கடவுளாக முருகப்பெருமானையும், அது குறிப்பா மலைமேல் இருக்கிற முருகப்பெருமானையும் ஆஞ்சநேயரையும் மானசீகமாக வழிபடலாம், வீரபத்ர சுவாமியும் வழிபடலாம். வழிபட இவர்களுக்கு வாழ்க்கையில் வளம் பெருகி முன்னேற்றத்தை நோக்கி பயணிப்பார்கள் என்பதை இந்த நல்ல நேரத்திலே சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 வரைக்கும் பிறந்தவங்களுடைய தேதி எண்களை நம்ம சிறப்பாக பேசி கொடுத்துருக்கிறோம். எல்லாருக்கும் இது பிரயோஜனமா இருக்கும்னு நம்புறோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் சார். நன்றி சார், வணக்கம் சார். நன்றிங்க.